ராகவா லாரன்ஸின் அட்டகாசமான நடிப்பில் 5 ஸ்டார் கதிரேசன் தயாரித்து இயக்கியுள்ள ருத்ரன் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடைபெறுகிறது. மதங்களை தாண்டிய மனிதநேயம். சசிகுமார் நடிப்பில் அயோத்தி. குடும்பத்தோடு காணுங்கள் உங்கள் C5 ஆப்பிள். IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாகவே நம்ம எல்லாருக்குமே தலைமுடி பிரச்சனை அப்படின்றது கட்டாயம் இருந்துட்டு தான் இருக்கு. தலைமுடியில மட்டும் இல்ல, பல பிரச்சனை நம்ம உடம்புலேயே இருக்கு. ஆனா அந்த முடி உதிர்வு அப்படின்றது நம்மளால பொறுத்துக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்கு இல்லையா? ஸோ இந்த முடி உதிர்வு, பொடுகு தொல்லை, நரைமுடி, பெயின் தொல்லை, இந்த மாதிரியான பிரச்சனைகளை சரி பண்றதுக்கு எளிய முறையில் ஒரு ஆயில் தயாரிக்கலாம் அப்படின்னு சொன்னா உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ வீட்லேயே நிறைய ரெமெடிஸ் இதுக்காக நம்ம ட்ரை பண்ணியிருப்போம். மேபி ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம். அண்ட் நிறைய வெளியில் மெடிசன்ஸ் வாங்கி யூஸ் பண்ணியிருப்போம். நிறைய ஷாம்பு இதுக்காக நம்ம பயன்படுத்தியிருப்போம். ஆனால் நாளடைவில் பார்த்தீங்கன்னா இருக்கிற முடியும் கொட்டி ரொம்பவே பிரச்சனைக்கு உள்ளாகி இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய தலைமுடியில் இருக்கக்கூடிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணக்கூடிய ஒரு ஆயில் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஆயிலை நீங்கள் லாங்கர் ரன் யூஸ் பண்ணும்பொழுது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ எடுத்ததுமே இது எனக்கு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ரிசல்ட் கிடைக்குமா, இதில் பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்குமா, இதுதான் ஒரு பெரிய ஆயுதமா அப்படின்லாம் நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ரெகுலர் பேசிஸ்ல நம்ம பண்ற சில விஷயங்கள் நம்மளுடைய உடல் நலத்துக்கும் நம்மளுடைய ஸ்கின்னுக்கும் எதுக்கோ ஒரு விஷயத்துக்கு நம்மளுக்கு நல்லது பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ரெமெடி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ தலைமுடி வளர்ச்சி அப்படின்னாலே நமக்கு எல்லாருக்குமே தெரியும் தேங்காய் எண்ணெய் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு. ஸோ எஸ், கண்டிப்பா முடி வளர்ச்சிக்கு தேங்காய் எண்ணெயோட பங்கு அளப்பரியது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம முடிக்கு தேவையான அளவு தேங்காய் எண்ணெயை இதுல நம்ம எடுத்துக்க போறோம். அடுத்ததான் நம்ம இதுல ஆட் பண்ண போற மெயின் இன்கிரீடியன்ட், ஒன் அண்ட் ஒன்லி இன்கிரீடியன்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா கற்றாழை தான். கற்றாழையில பல்வேறு சத்துக்கள் இருக்கு நமக்கு தெரியும். இதோட ஆரோக்கியம் முடி வளர்ச்சிக்கும் சரி, சர்ம பாதுகாப்புக்கும் சரி, எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த கற்றாழையில இருக்கக்கூடிய சத்துக்கள் முடி வளர்ச்சியை அதிகப்படுத்தி முடிய நீளமாவும் அடர்த்தியாவும் வளர செய்யுது. ஸோ நாளடைவில் இந்த கற்றாழையை நம்ம பயன்படுத்திட்டே இருக்கும் பொழுது தலைமுடி சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் குணமாகிறதுக்கு ஒரு சிறந்த வழி அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த கற்றாழை நம்ம என்ன பண்ண போறோம்னா, தேவையான அளவு எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்க போறோம். கட் பண்ணிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜார்ல கொடுத்து நல்லா அரைச்சு எடுத்துருங்க. நல்ல ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சில ஒரு பேஸ்ட் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்ததா ஒரு கடாயை அடுப்புல வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த தேங்காய் எண்ணெயை அந்த கடாயில ஊத்தி கொஞ்சம் சூடு பண்ணுங்க. இது நல்லா சூடாகும் இல்லையா, அந்த மாதிரி வரதுக்கு முன்னாடியே இந்த கற்றாழை அதுல ஊத்திடுங்க. கவனம், நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் ஊத்தக்கூடாது. ரசத்தெல்லாம் எப்படி கொதி வரதுக்கு முன்னாடி நம்ம இறக்கி வைக்கிறோமோ அதே மாதிரி ஓரளவுக்கு சூடாயிடுச்சு, பாயில் ஆக போகுது அப்படின்றதுக்கு முன்னாடியே இந்த கற்றாழையை அதுல நம்ம ஊத்திடணும். இதை ஊத்துனதுக்கு பிறகு நல்லா கிண்டி விட்டு எண்ணெயை நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த எண்ணெயோட நிறமானது மாற ஆரம்பிக்கும். ஸோ நல்ல எண்ணெயோட நிறம் மாறிடுச்சு, ஒரு டார்க்கான கிரீன் கலர்ல ஒரு ப்ரௌனிஷ் கிரீன் கலர்ல உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அப்ப நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தயாராயிடுச்சு நம்மளுடைய எண்ணெய். ஸோ தினமும் இதை நீங்க பயன்படுத்திட்டு வாங்க. அப்படி நீங்க பயன்படுத்தும் பொழுது நான் சொன்னது போல உங்க ஸ்கால்ப் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் சரியாகும். முடி வளரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு அல்டர்னேட்டிவா, நீங்க ரெகுலரா என்ன யூஸ் பண்றீங்களோ அதுக்கு அல்டர்னேட்டிவா இது யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதை தாண்டி உங்களுடைய ஸ்கால்ப் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, டேண்ட்ரஃபா இருக்கட்டும், ஸ்கால்ப் இட்ச்னஸா இருக்கட்டும், எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் லாங்கர் ரன்ல இது கண்டிப்பா சரி பண்ணும். உங்களுடைய ஸ்கால்பே ரொம்ப ஹெல்தியான ஸ்கால்பா வச்சுக்கும். முடி ஒரு உயிரோட்டமாவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ கண்டிப்பா இந்த ஆயிலை நீங்க பயன்படுத்தி பாருங்க. யாராவது இந்த ஆயிலை டெய்லி ரெகுலர் பேசிஸ்ல பயன்படுத்தி இருக்கீங்க அப்படின்னா மறக்காம எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்போட நான் உங்களை மீட் பண்றேன். வீடியோ உங்களை சேரணும் அப்படின்னா IBC மங்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ராகவா லாரன்ஸின் அட்டகாசமான நடிப்பில் 5 ஸ்டார் கதிரேசன் தயாரித்து இயக்கியுள்ள ருத்ரன் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடைபெறுகிறது. மதங்களை தாண்டிய மனிதநேயம். சசிகுமார் நடிப்பில் அயோத்தி. குடும்பத்தோடு காணுங்கள் உங்கள் C5 ஆப்பிள். டெய்லி ஒரு 5 to 10 minutes நீங்கள் உங்கள் ஸ்கின் கேர் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா யூ லுக் தி பெஸ்ட். ரைஸ் ஃப்ளார், கடலை மாவுலாம் ரொம்ப நல்லது. பச்சைப்பயிரை நல்லா அரைச்சி வச்சுக்கணும். அதுவே ஒரு நல்ல ஸ்க்ரப். நைட்டு எப்போவுமே இந்த ஹைலரானிக் ஆசிட் இல்லை வைட்டமின் சி எனக்கு ரொம்ப பிடிக்கும். வைட்டமின் சி அண்ட் ஹைலரானிக் ஆசிட் இது போட்டு படுத்துனா ஒரு பீஸ் ஆஃப் தக்காளி எடுத்து சுகரில் டிப் பண்ணோன்னா அது கொஞ்சம் ஸ்க்ரப் மாதிரி ஆகிடும். அதை ஃபுல்லாக நம்ம ஸ்க்ரப் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் அந்த டர்ட் எல்லாம் எடுத்துருவோம். எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் கிடைக்கணும்னா மெயினாக தயிர் யூஸ் பண்ணுவேன். தயிர் இன்ஸ்டன்ட் ரிசல்ட் கொடுக்கும். கொஞ்சம் நேரம் நம்ம கூலாக இருக்கிற தயிரை கொஞ்சம் நேரம் போட்டுட்டு நம்ம எடுத்தாலும். டார்க் சர்க்கிள்ஸ்க்கு குக்கும்பர், ஓப்பன் போர்ஸ்க்கு பேசன் ஃப்ளார் இஸ் வெரி குட். நம்ம சிரிக்கும் போது நம்ம கண்ணை மூடி சிரிக்கிறோம், இல்லை நம்ம இப்படியே கண்ணை சுருக்கியே வச்சிருக்கனால தான் இந்த ரிங்கிள்ஸ் வருது. நம்ம இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் தான் நான் பார்லருக்கு போவேன் அப்படின்னு ஏதாவது இருக்கா? நான் பார்லருக்கு போய் ரொம்ப மெயினாக நான் ஹேருக்கு மட்டும் தான் போவேன். ஃபேஸ்க்கு ஐ டோன்ட் டூ எனிதிங்.